ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வேதாகம பாட கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு த புக் ஆஃப் மேத்யூ. மத்தேயு புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மத்தேயு புத்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம், இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் ஏன் விசேஷித்த புத்தகமாக இருக்கிறது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மத்தேயு 4 சுவிசேஷங்களிலே முதல் சுவிசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புத்தகங்கள் மத்தேயு புத்தகங்களை சார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் உங்களுக்கு தெரியும், மத்தேயு. கிரேக்க மொழியில் மேத்யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் எபிரேய மொழியில் மத்தியாகு என்று சொல்லப்படுகிறது. இது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதன் அர்த்தம் தேவனுடைய கொடை, அதாவது காட்ஸ் கிஃப்ட் என்று இந்த மேத்யூ என்கின்ற பெயருக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு யார்? இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு எப்படி இடைப்பட்டார்? இந்த மத்தேயு புத்தகம் முதலாவது புத்தகமாக வர காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய யாத்திரையில் நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், நம்மை எப்படி தேர்ந்தெடுக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி இந்த புத்தகத்தின் மூலமாய் முன்னேறி செல்லலாம் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு யார்? இந்த மத்தேயு ஒரு ஆயக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது, அதாவது வரி வசூலிப்பவர். இதை குறித்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது, இயேசு அவ்விடத்தில் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையிலே உட்கார்ந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின்னாக வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆயத்துறை என்றால் வரி வசூல் செய்யும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு லேவி என்றும் ஒரு பேர் உண்டு. இந்த மத்தேயுக்கு பாருங்கள், என்ன வேலை செய்கிறாரு? வரி வசூல் செய்யும் வேலை. இஸ்ரவேலர், அதாவது இந்த யூத மக்கள் இடத்துல வரி வசூல் செய்பவர், வரியை வசூல் செய்கிற ஒரு மனிதன். ஆனால் யூதர்கள் இந்த வரி வசூல் செய்பவர்களை வெறுப்பார்கள். அதிகமான ஒரு வெறுப்பு இவர்கள் மேல் இருக்கும். ஏன் வெறுக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ரோம அரசர்கள் தான் யூதர்களை ஆண்டு வந்தார்கள். யூதர்கள் சொந்த நாட்டில் இருந்து கொண்டே அந்நிய மன்னனுக்கு என்ன பண்ணுறாங்க? வரி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வரி வசூல் செய்யும் வேலையை தான் மத்தேயு செய்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு வெறுக்கப்பட்ட மனுஷன். அந்த இடத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் இவரை வெறுக்கிறாங்க. ஏன்னா வரி வசூல் பண்ணுற ஆள். இப்போ வட்டி வசூல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொந்த நிலத்தில் இருந்துக்கும் போதே ஒரு வரி வசூல் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ ஒரு வெறுப்பு வரும் இல்லையா, அந்த பேர். நம்ம இப்போ நம்முடைய ஊழியத்துக்காக அல்லது வேலைக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுப்போம்? ஒரு பெஸ்ட்டான ஒரு மனுஷனா, நல்ல மனுஷனா, நல்ல பேர் இருக்கா, அன்பாக இருப்பவங்களா, அப்படி தேர்ந்தெடுப்போம். இப்போ அப்படி தானே வீட்டு வேலைக்கு தேர்ந்தெடுத்தாலோ, இல்லை ஆஃபீஸ் வேலைக்கு தேர்ந்தெடுத்தாலோ, இல்லைனா சபையிலே ஒரு ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தாலோ அப்படி தானே தேர்ந்தெடுப்போம். ஆனால் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களை அப்படி தேர்ந்தெடுக்கலை. எல்லா ஜனங்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவனை தான் தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுடைய அழைப்பு வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பார். நீ என்னுடையவன் என்று அழைத்திருப்பார். யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அந்த நிமிடத்தை யோசித்து பாருங்கள். எல்லாரும் வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, மரியாதை இல்லாத ஒரு வீடு, உங்கள் சூழ்நிலை எல்லாரும் ஒதுக்கி தள்ளியிருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெருசாக உணர்ந்திருப்பீங்க. மனிதர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க என்பது முக்கியமல்ல, ஆண்டவராக இயேசுவானவர் எப்படி நம்மளை பார்க்கிறார் என்றது தான் முக்கியம். ஆண்டவராக இயேசு, அவருக்கு நல்லா தெரியும் இந்த மனுஷன் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான், வரி வசூல் வேலை பண்ணிகிட்ருக்கான். சொந்த ஜனங்களிடத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கான்? வரி வாங்கிட்டுருக்கான். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இந்த மனுஷன் தன்னுடைய கோலை பிடிச்சானா, பேனாவை பிடிச்சானா, தான் செய்கிற மலை பிரசங்கத்தில் ஒரு லைன் கூட விடாமல் இவன் எழுதுவான்னு சொல்லி, இவனை விட சிறந்தவன் யாரும் இல்லை நம்ம பண்ணுற மலை பிரசங்கத்தை எழுதுறதுக்கு அப்படின்னு அவனை தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் அப்படி தான் நம்மளையும் தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கி நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டவருடைய வேலையை செய்கிற நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட. இந்த மனுஷன் ஆராதனை பண்ணால் மிகச்சிறந்த ஆராதனை செய்வான். அதனால தான் ஆராதனையை கொடுத்துருக்கிறார், துதியை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஜபங்களை கொடுத்துருக்கிறார், வேத பகுதியை கொடுத்துருக்கிறார், பிரசங்கங்களை கொடுத்துருக்கிறார். ஏன்னா இவங்கக்கிட்ட இந்த வேலையை கொடுக்கும் பொழுது தான் இவங்க சரியாக செய்வாங்க.
ஆ ஏன்னா மற்றவங்களாம் பாருங்கள் மீன் பிடிக்க தான் தெரியும், இவர்களுக்கு வலை போட தான் பழகியிருக்காங்க. ஆண்டவர் பாருங்கள் இந்த மத்தேயை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு வான்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டு வந்தான். ஆனால் தன்னுடைய எழுதுகோலை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவனுடைய பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்தான். எல்லாம் பேதுருலாம் வலையை போட்டுனா போட்டார், போட்டை போட்டுனா போட்டார். ஆனால் இந்த மத்தேயு தான் வரும்பொழுது அந்த எழுதுகோலை மட்டும் என்ன பண்ணிட்டான், எடுத்துகிட்டு வந்துட்டான். ஏன் பாருங்கள், ஆண்டவர் செய்த மிகப்பெரிய பிரசங்கங்கள் 5 பிரசங்கங்களை சரியாக பதிவு செய்த ஒரே தேவ மனுஷன் மத்தேயு மட்டும்தான். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பேரை சரியாக பதிவு செய்கிற ஆளுங்க நீங்கள் தான். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறார். இயேசுன்ற பேரை சரியான இடத்துல சரியான நேரத்தில் போய் பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர் உங்களை இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரமாக நாம் இருக்கிறோமா? இந்த மத்தேயு புத்தகத்தில் முதல் விஷயம் என்னென்னா, பாருங்கள், தனக்குள்ளே இருந்த திறமை, அந்த எழுதுகிற திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்தினான். உங்களுக்குள்ளே ஒரு திறமை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு டாக்டர்னா உங்கள் திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். நீங்கள் ஒரு இன்ஜினியர்னா உங்கள் திறமையை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும். நீங்கள் ஒரு போலீஸ்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். உங்களுக்குள்ளே என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்குள்ளே இந்த திறமை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த திறமையை எப்படி ஆண்டவருக்காக பயன்படுத்தலாம்? பாருங்கள், 5 பிரசங்கங்கள் சரியாது. இந்த மத்தேயு புத்தகத்தில் 5 இடத்துல இவர் எழுதுகிறார் பாருங்கள். இது போல் யாருமே எழுதலை. எப்படி எழுதுகிறார் பாருங்கள், இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அப்படின்னு எழுதுவார். அப்படின்னா அவர் சொல்லி முடித்தார் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக எழுதுவார். அது கண்டினியூவேஷனாக இருக்காது. இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை எப்படி பார்க்கிறார், உங்களை எப்படி பயன்படுத்த போகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அதை புரிந்துக்கிட்டால் போதும். சரி, இந்த மத்தேயு புத்தகம் இது முதலாவது எழுதப்பட்டது பார்த்தோம்னா வேதத்தின் அடிப்படையில் மார்க்கு சுவிசேஷம் தான். ஆனால் மத்தேயு புத்தகத்தை வேதாகமத்தில் முதல் புத்தகமாக வச்சிருக்கிறாங்க. காரணம், பழைய ஏற்பாட்டிலேருந்து 60 வசனங்களை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதாக தெளிவாக மத்தேயு எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 60 வசனங்களை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதாக மத்தேயு ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு முழுவதையும் மத்தேயு படித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் கூட இவ்வளோ வசனங்களை சுட்டி காட்டல. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறுச்சுன்னு சொல்லி மொத்தமாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இவரை அழைத்த உடனே பின்ன போகிறாரு. இவர் என்ன நினச்சிருப்பார்? நான் பேனா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆண்டவர் இந்த புக்கை எழுத சொல்ல போகிறாருன்னு தெரியாது. என்ன நினச்சிருப்பார்? ஆண்டவர் ஒரு பெரியவர், இவருக்கு நிறைய வரவு செலவு கணக்கு இருக்கும், அதை பார்க்க தான் நம்மளை அழைக்கிறாரு. ஏன்னா இவரோட வேலை என்ன? கணக்கு புள்ள வேலை, அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற வேலை, பணம் கலெக்ட் பண்ணுற வேலை. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரு, அவர் நிறைய பணம் வச்சுருக்கிறாரு, அவருடைய வரவு செலவை கணக்க பார்க்கணும் அப்படின்னு நினப்போட போகிறாரு. நினப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசுவான வரவு செலவு கணக்கை எடுத்து யார்கிட்ட கொடுத்தாரு? யூதாஸிடம் கொடுத்துட்டார். இப்போ எண்ணம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மத்தேயுடைய மனநிலை, மத்தேயுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது, நம்ம ஆண்டவருக்காக நம்ம பேனாவை எடுத்துகிட்டு வந்தோம், நான் அவரோட கணக்கு பார்க்கலான்னு பார்த்தா இவர் என்னடா கணக்கு தூக்கி யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நம்ம அழைத்த பிறகு நாமே மனக்கணக்கு போட்டுறக்கூடாது. நம்ம இப்படி தான் பயன்படுத்துவார், அப்படி பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. நம்முடைய நினைப்பை விட ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் பெருசாக இருக்குது. இப்போ கணக்கு வழக்கு எழுதும்படி கர்த்தர் மத்தேயுவை தேர்வு செய்யவில்லை, தன்னுடைய வசனங்களை தெளிவாக எழுதுவதற்காக அவனை தேர்வு செய்கிறார். அப்படி தான் இன்றைக்கி ஆண்டவர் என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, தெளிவாக இந்த வேலையை அவன் செய்வான். இப்போ இன்றைக்கி உங்களை பிரசங்கத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாருன்னா ஒரு காலம் அந்த பிரசங்கத்தை விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு கணக்கு போடுவோம், நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கு நம்ம தகுதியானவர்களா, நம்ம ஆராதிக்க தகுதியானவர்களா, நம்ம துதிக்க தகுதியானவர். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறாருன்னா அவருடைய வேலையை சிறப்பாக நீங்கள் தான் செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். பாருங்கள், இந்த மத்தேயுல மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்குது. இதை குறித்து நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், மத்தேயு முதல் அதிகாரம் முதல் 12 வரைக்கும் இயேசுவை ராஜா என்று அறிமுகப்படுத்துகிறார். 13வது அதிகாரத்திலேருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு என்று அவருடைய பணிகள் என்ன என்பதை தெளிவாக எழுதுகிறார். இப்போ உங்களுக்குள்ளே இயேசு எப்படி இருக்கிறார்? மத்தேயோட பார்வையில் இயேசு ராஜாவாக நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்களா? மற்றவங்ககிட்ட பேசும்போது இயேசு ராஜாவாக இருக்கிறாரியா, உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிறாரியா, அவர் விண்ணு உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிறாரியா?
அதே போல் என் இயேசு உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டால் எனக்குள்ள ராஜாவாக இருக்கிறார். எனக்குள்ளே இருந்து ராஜாவாக இருந்து என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார். அதை இன்றைக்கி ஆவிக்குரிய நாம் யோசிக்கிறோம். கர்த்தர் எப்படி தான் நமக்குள்ளே மகிமைப்படுகிறார். இந்த மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுன்னு எழுதுகிறார். இதே ஆர்சி பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனுமான, அது என்ன ஆபிரகாமின் மகன் தாவீதின் மகன், நடுவில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறார்? இவர் ரொம்ப ஞானமான ஒரு மனுஷன், அவ்வளோ வல்லமையாக எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் மட்டும்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, உன் சந்ததியில் கிறிஸ்து பிறப்பார்னு. அதை கோட் பண்ணி இவர் எழுதுகிறார். கலாத்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிச்சு பாருங்கள். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டன, உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதனால தான் இவர் எழுதுகிறார் ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் சொல்லி. அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல மத்தேயு நமக்கு சொல்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, உன் சந்ததியில் கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லி பிறந்தார். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார். ஏன் இப்படி சொல்கிறேன்? அவர்களை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஏன்னா ஆபிரகாமுக்காக தாவீதுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கலை, நமக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அனைத்தையும் நிறைவேற்றும்படி. சரி, மத்தேயு முதல் அதிகாரத்தில் 1 வசனத்தை சொன்னேன். வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதை மத்தேயு நமக்கு சொல்லுகிறார். நமக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு ஊட்டுகிறார். மத்தேயு 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன? இது 3 காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருக்கே, ஆனால் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரை அடையாளப்படுத்தி வைக்கிறார். நான் இதுக்கான விளக்கம் சொல்கிறேன். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளின் பிதா, ஈசாக்கு என்றால் நகைப்பு, யாக்கோபு அதாவது இஸ்ரேல்னு பேர் வைத்தார் ஆண்டவர். என்ன? தேவனைப் போல அரசாளுகிறவன் என்று அர்த்தம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னால் உனக்கு சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணிட்டான்? சிரிச்சிட்டான், நகைத்தான். அதே தான் சாராளுடைய இருதயத்திலும் அவள் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பிள்ளை பிறந்தவொடனே ஈசாக்குக்கு நகைப்புனே பேர் வச்சுட்டாங்க. ஈசாக்குக்கு நகைப்புனே பேர் வச்சுட்டாங்க. அப்போ இதை சேர்த்து வாசிச்சு பாருங்கள். ஜாதிகளின் பிதா நகைக்கும்படி தேவனைப் போல அரசாளுவார். அப்படின்னா ஜாதிகளின் பிதா அவரை எல்லாரும் நகைத்தாலும் ஆனால் அவர் தேவனைப் போல அரசாளுவார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் அரசாளுகிறவராகவும் ஆளுகை செய்கிறவராகவும் வந்தார் என்பதை இந்த மத்தேயு புத்தகம் நமக்கு சொல்லுது. அப்போ இன்னைக்கு என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்தால் அவர் என்னை ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். ஏன்னா ஆண்டவரோட இயேசுவின் பிறப்பை குறித்து என்னாகமம் 24 அதிகாரம் 19 வசனத்தில் யாக்கோபிலிருந்து தோன்றுபவர் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் மீகா 5 அதிகாரம் 2 வசனத்தில் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, ஏன் இயேசு ஆளுகை செய்கிறவராய் ராஜாவாய் பூமிக்கு வந்தார்? இப்போ மத்தேயு அப்படி சொல்கிறார், ஆளுகை செய்கிறவராக பூமிக்கு வந்திருக்கிறார் இயேசுன்னு சொல்லி. ஏன் ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்தில் மனிதனை ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் அந்த ஆளுகை தன்மை இழந்து போனதுனால இதை தரும்படி தான் ஆண்டவராக இயேசுவானவர் ஆளுகை செய்கிறவராக பூமிக்கு வந்திருக்கிறார். நாம் ஆளுகை செய்வோம் அப்படி என்பதை மத்தேயு நமக்கு ஆவிக்குரிய ரீதியாக எழுதி வச்சிருக்கிறார். அப்போ விசுவாசிக்கணும். ஏன்னா இயேசு இயற்கையின் மீது, கடலின் மீது, மனிதர்கள் மீது, பொல்லாத வல்லமைகள் மீது ஆளுகை உடையவராக வந்தார், நமக்கு ஆளுகை தன்மை கொடுக்கும்படி. ரோமர் 5 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அந்த மீறுதலினால கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருக்குள்ளே நாம் பிறந்திருக்கும் போது நாமும் ஆளுகை செய்வோம். மனிதன் எழுந்து போன ஆளுகையை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்வான் என்று இந்த மத்தேயு சொல்லுகிறார். அப்போ அவர் மூலமாக நாம் இந்த ஆளுகையை பெறுவோம். இப்போ மத்தேயு இந்த புத்தகத்தில் நம்ம முதல் பாகத்தை பார்த்துருக்கோம்.
இந்த 4 சுவிசேஷத்தில் ஏன் மத்தேயு முதல் புத்தகமாக வந்தது? எல்லா விஷயங்களையும் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக வசனங்களை இவர் என்ன பண்ணியிருக்கார், இதில் சொல்லியிருக்கார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார். மேலும் அவருடைய எழுதுகோள் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் ஆண்டவருக்கு எப்படி பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறோம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளை ஆண்டவர் இதில் பயன்படுத்துவார், அதில் பயன்படுத்துவார். ஆண்டவர் எதில் பயன்படுத்துவார் என்பதை குறித்து நம்மை குறித்து ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறார். அவர் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும் இயேசு என் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறார் என்று நான் மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன். அதே போல் ஆபிரகாமுக்காக ஈசாக்காக அவர் சிலுவையில் மரிக்கவில்லை, நமக்காக மரித்தார். ஏனெனில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று. அதே போல் மத்தேயுவில் நாம் பார்த்தோம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று. அதாவது ஜாதிகளின் பிதா நகைக்கும்படி தேவனைப் போல அரசாளுவார் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கை ஆளுகை செய்ய வேண்டும். மனிதன் இழந்து போன ஆளுகையை மறுபடியுமாய் மனிதனுக்கு தர வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசுவானவர் பூமியில் பிறந்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் மூலமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்போம், ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாளில் தியானித்திருக்கிறோம். மறுபடியும் இதோடைய பாகம் 2 நாம் அதை சீக்கிரத்தில் கேட்போம். நிச்சயமாகவே இந்த வேதாகம பாடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் தொடர்ச்சியாய் இதோடைய பாகம் 2 நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.